கையில கிடைச்ச ஆதாரம் ரோகிணியினுடைய தோழி வித்யாவை லாக் பண்ண முத்து உண்மையை சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்த ரசிகர்கள் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்து அங்கே நடந்தது சொல்கிறாரு. அதோட மனோஜ் அடி வாங்கின விஷயத்த சொல்ல ஒரு கலாட்டாவே அங்கே நடக்குது. அதுக்கப்புறமா அந்த செருப்பு தைக்கிற தாத்தாவும் பாட்டியும் முத்துக்கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்து, யாரோ ஒருத்தவங்க ரோட்டில் இந்த ஃபோனை விட்டுட்டு போயிட்டாங்க, இது யாரோட இதுன்னு தெரியல, பார்த்து கொடுத்துடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த ஃபோனை திறந்து பார்த்தா தான் முத்துவுக்கே தெரிய வருது அது முத்துவோட ஃபோனு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அடுத்த வார ப்ரோமோ ஒன்று வெளியாச்சு. அதில் முத்து தாத்தா கிட்ட ஃபோன் எப்படி கிடச்சிது, அவங்க ஒரு பெண்ணு தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ஏன் பார்லர் அம்மாவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வித்யா மேலேயுமே பார்த்தீங்கன்னா முத்து சந்தேகப்படுறாரு. வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டு இது என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கேட்டு ஃபோனை காமிச்சு கேட்குறாரு முத்து. வித்யா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இன்றைக்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. இதனால் பயங்கர எதிர்பார்ப்போட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. வித்யா இதெல்லாம் உண்மையாக வளரிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.